வணக்கம் நட்புகளே, என்னோட சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். அடுத்தது 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கண்ணாடி பதம் அளவுன்றாங்களோ அந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இப்போ வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதையும் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். மஷ்ரூமை நீங்கள் மைதா மாவை போட்டு நல்லா கழுவி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 2 தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திடலாம். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் அதில் சுவை நல்லா இருக்கும். வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுடலாம். அந்த மிளகாய் வாசனை கொஞ்சம் போகும். தீயாத அளவுக்கு வதக்கி விட்டுருக்குங்க. அடுத்தது தேவையான அளவு தண்ணியை லைட்டாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம் போட்டோம்னா மஷ்ரூமும் தண்ணி விடும். நம்ம நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மஷ்ரூமையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பொறுமையாக கலரி விட்டுக்கலாம். மஷ்ரூம் தண்ணி விடும். மஷ்ரூம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. அது லைட்டாக சுருங்கி வந்ததுமே நம்ம வெந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். நான் இதில் தயிர் ஒரு அரை கப் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தயிர் வேண்டான்னா நீங்கள் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். அதையும் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் கஸ்தூரி மேத்தி போட்டு நம்ம இறக்கிடலாம். மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.